Chapter 6 Application of Vector Algebra Example 6.1 Cosine Formula With usual notations in any triangle ABC prove the following by vector method. So triangle ABC யூஸ் பண்ணிட்டு vector methodல cosine formula prove பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 3 formulas இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ABC இதில் BC A vector, CA B vector and AB C vector. So இதில் வந்து BC vector equal A vector. Take it modulus. Modulus of BC vector equal only A மட்டும் வரும். CA vector equal B vector. Modulus of CA vector equal B. AB vector equal C vector. Take it modulus of AB vector equal C. So இந்த content write பண்ணிட்டு next ஒரு dot product ஒரு formula பண்ணிக்கங்க. A vector dot B vector equal modulus A vector and modulus B vector cos theta. இந்த theta வந்து angle between A and B or B and C or C and A. So இந்த மாதிரி angle any two variables in between angles வந்து theta mean பண்ணும். இது டாட் ப்ராடக்ட் இது. ஸோ இதில் இப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் ஈக்குவல் 0 வெக்டர். ஸோ இந்த வெக்டர்ஸ் வந்து எப்படி 0 வெக்டர் வருங்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃபு. ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர். இதில் இந்த செகண்ட் எலமெண்ட், அதாவது ஃபஸ்ட் டேர்மில் செகண்ட் வேரியபிள், செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் வேரியபிள், இது ரெண்டு சேம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா we take to vectors A and C vector, AC vector. ஸோ இதை இப்போ AC வெக்டர்னு கன்வெர்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் CA வெக்டர் அப்படி டவுன் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒன்னில் செகண்ட் வேரியபிள், செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் வேரியபிள். ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ அதனால் A வெக்டர் இன்ட்டு A வெக்டர். ஒரே சேம் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து 0 வெக்டர். ஸோ அதான் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன்ஸில் பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் ஈக்குவல் 0 வெக்டர். ஸோ அப்படின்னு எடுத்துருக்கிறோம். பிசி வெக்டர் என்னென்னு எடுத்துருக்கிறோம், ஏ வெக்டர்னு எடுத்துருக்கிறோம். அண்ட் சிஏ வெக்டர் பி வெக்டர் ஏபி வெக்டர் சி வெக்டர். ஸோ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் 0 வெக்டர். ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இந்த தீட்டா வந்து ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்டு பின்னு பார்த்து பண்ணியிருக்கிறோம். ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்டு பி வெக்டர். ஸோ இதில் வந்து ஒரு லைன் வந்து இன்சைட் அண்ட் அவுட் சைடு. ஸோ இது மாதிரி 2 ஆரோ மார்க்ஸ் இதில் கிரியேட் ஆகிருக்கு. இதில் நம்ம ட்ரையாங்கிள் வந்து ரெண்டுமே ஒரே இதில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஒன்று வந்து இன்சைடு ஒன்று வந்து அவுட் சைடு இருக்கிறதுனால இதில் வந்து லைன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த தீட்டா வந்து 180 டிகிரி. ஸோ அப்போ அதை வந்து பைன்னு மீன் பண்ணிக்கலாம். இந்த ரிமைனிங் இது என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பை மைனஸ் சி. இந்த டோட்டல் 180 டிகிரியில் நம்ம இதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதை வந்து பை மைனஸ் சின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு இன்சைடு அண்ட் அவுட் சைடு ஆர்வமாக இருக்குல்ல, இதோட லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த லைன் 180 டிகிரின்னு வரும். ஸோ இந்த தீட்டா வழியை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், பை மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிறோம். சேம் அதே மாதிரி இதுக்கு பை மைனஸ் பின்னு எடுத்துருக்கிறோம். இது அந்த தீட்டாவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஃபர்ஸ்ட் ஒன் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் 0 வெக்டர்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏ வெக்டர் மட்டும் லெஃப்ட் சைடு பிளேஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பி வெக்டர் அண்டு மைனஸ் சி வெக்டர். ஸோ இது ரெண்டு அங்கிட்டு போயிடும். இப்போ இந்த மைனஸ் சிம்பிள் ரெண்டு காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர்னு வந்துடும். இப்போ இதுக்கு டேக் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர். ரெண்டு சைடு ஸ்கொயர்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த மைனஸ் கேன்சல் ஆகிரும். ஸோ பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயர். ரெண்டு சைடு ஸ்கொயர்ஸ் எடுத்துருக்குறோம். இப்போ இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ பி. ஸோ பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர்னு ரைட் பண்ணிடுறோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பி வெக்டர் டாட் சி வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த 2 அப்படியே டவுன் பண்ணிக்கலாம்.
இதுக்கு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ டாட் ப்ராடக்டில் இந்த ஃபார்முலா இது ரெண்டுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த வெக்டர் மாடுலஸ் இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒன்லி ஸ்கொயர்ஸ்ன்னு மட்டும் வரும். ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2bc. ஸோ அந்த வெக்டரும் மாடுலஸும் கேன்சல் பண்ணிடும் 2bcன்னு மட்டும் வருது. காஸ் தீட்டாவோட அதில் வேல்யூ. இப்போ பி வெக்டர் அண்டு சி வெக்டர் இது ரெண்டுக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள்ஸ் நம்ம பார்க்கணும். பி வெக்டர் அண்டு சி வெக்டர் பை மைனஸ் ஏ பி வெக்டர் அண்டு சி வெக்டர். ஸோ இன்பிட்வீன் இதுக்கு தீட்டா என்னன்னு பார்த்தோம்னா பை மைனஸ் ஏ. இதுக்கு ஷார்ட்டாக நீங்கள் இன்னொரு மெமரி பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த பி வெக்டர் சி வெக்டர் இருக்குது. அப்போ என்ன வேரியபிள் இல்லையோ அதை பை மைனஸ் ஏன்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பி வெக்டர் சி வெக்டர் இருக்குது, ஏ வெக்டர் இல்லை. ஸோ அப்போ காஸ் பை மைனஸ் ஏ. ஸோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2bc. இந்த காஸ் பை மைனஸ் ஏ அப்படின்னு இருக்கு. காஸ் பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ 11th அந்த டேபிள்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். காஸ் பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் மைனஸ் காஸ் தீட்டா. காஸ் பை ப்ளஸ் தீட்டா ஆல்சோ மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இப்போ காஸ் பை மைனஸ் ஏ மைனஸ் காஸ் ஏன்னு ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிபிள் பண்ணும் மைனஸ் 2bc காஸ் ஏ அப்படின்ட்டு வரும். ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc காஸ் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா ப்ரூஃப். நெக்ஸ்ட் இதே பேட்டர்ன்ஸில் பி வெக்டர் மட்டும் லெஃப்ட் சைடு பிளேஸ் பண்ணிக்கிறோம். அனதர் வேரியபிள்ஸ் மைனஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் சேம் மெத்தட்ஸ் அப்படியே தான் வரும். மைனஸ் மட்டும் காமன் எடுத்துக்கிறோம். சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் மட்டும் எடுத்துக்கிறோம். 2 சைட்ஸ் ஸ்கொயர்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல்ஸ்க்கு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 2 இன்ட்டு சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். ஸோ இந்த சி வெக்டர் டாட் ஏ வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டா. இதில் தீட்டா பார்த்தோம்னா சி வெக்டர் ஏ வெக்டர் இருக்குது. அப்போ என்ன வேரியபிள் மிஸ் ஆகுதுன்னா பி வெக்டர் மிஸ் ஆகுது. ஸோ அப்போ சிம்பிளாக காஸ் பை மைனஸ் பி காஸ் பை மைனஸ் பிக்கு மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2ca காஸ் பீட்டான்ட்டு வந்துடும். செகண்ட் ஃபார்முலா ப்ரூஃப். ஃபர்ஸ்ட் ஒன்றில் ஏ வெக்டரில் லெஃப்ட் சைட் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் இதில் பி வெக்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். தேர்ட் ஒன்றில் சி வெக்டர் லெஃப்ட் சைட் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் மைனஸ் ஏ வெக்டர் அண்டு மைனஸ் பி வெக்டர். ஸோ மைனஸ் வெளியில் காமன் எடுத்துக்கிட்டோம்னா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஸ்கொயர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டா. ஏ வெக்டர் பி வெக்டர் இருக்குது. அப்போ சி வெக்டர் மட்டும் இல்லை. ஸோ சிம்பிளி டேக் டு காஸ் பை மைனஸ் சி மைனஸ் காஸ் சி அப்படின்ட்டு வரும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2ab காஸ் சி. ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் சிம்பிளாக இதே வச்சு ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இது ரெண்டுக்கும் ஸ்கொயர்ஸ் மட்டும் பண்ணிக்கிறோம். இது கொசைன்ஸ் ஃபார்முலா. ரைட், தேங்க்யூ.